அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நாம் சந்திக்கிற எந்த சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தைரியமாய் சந்தித்து நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாய் அவரிடத்தில் அன்பு கொள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்படின்னா சில கேட்கலாம், எல்லாமே நன்மைக்காகத்தானா? ஏதோ நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கர்த்தருக்கு பயப்படாம நம்ம திட்டத்தை நமது விருப்பத்தின்படி செய்யவும் இஷ்டம் போல வாழ்கிறவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்ப யாருக்குன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான் நமது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேராய் நடத்துகிற நமது வாழ்க்கையிலே அனைத்தும் நன்மைக்கு எதுவாய். டியர் பிரதர், சிஸ்டர், கர்த்தர் சொல்றார், உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. வாலிப தம்பி, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. வாலிப சகோதரியே, உன்னை குறித்து ஆண்டவருக்கு திட்டம் இருக்கிறது. இத்தனை வருஷம் ஆண்டவர் உன்னை நடத்துகிறார் என்றால், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் சிருஷ்டித்து உருவாக்கி வருகிறார் என்றால், ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. சில நேரத்தில் ஆண்டவர் திட்டத்தை முதல்ல சொல்லுவாருங்க, அநேக நேரங்களிலே திட்டத்தை சொல்லவே மாட்டார். ஆனால் அந்த திட்டத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருப்பார். புரியாது சில நேரத்துல, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டமா? நான் யாரு? நான் எம்மாத்திரம்? என்னை குறித்து ஆண்டவருக்கு எப்படி திட்டம்? அப்படி மட்டும் சொல்லக்கூடாது. நீங்க யாருக்குங்க தெரியும் யாரை கர்த்தர் கையில் எடுக்கிறார், யாரை கொண்டு உலகத்தை அசைப்பார், யாரை கொண்டு தேசத்தை அசைப்பார் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று, நம் ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு பெரிய திட்டம் இருக்கிறது. அப்படி அந்த திட்டத்துக்கு நேராய் நம்மை நடத்தும் பொழுது தான் எதெல்லாம் நடக்குதோ எல்லாம் நன்மைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.